ராமபுரம் கிராமத்துல குளிர் ரொம்பவும் அதிகமா இருந்துச்சு. சாதாரண குளிர் கிடையாது, உடம்பு ஒரே வைக்கிற அளவுக்கு குளிர். சாயந்தரம் 5 மணிக்கே ஊர்ல குளிர் ரொம்பவும் அதிகமா தான் இருந்துச்சு. ஜனங்க எல்லாரும் அந்த குளிருக்கு பார்த்து பயந்துகிட்டே வெளியில வர்றதும் இல்ல. அந்த வருஷம் மழையும் அதிகமா பெய்யலைங்கிறதுனால வெளிச்சலும் வெளியில, அதனால எல்லார் வீட்டுல இருந்த அரிசி பருப்பும் தீந்து போயிடுச்சு. ஒரு நாள் ஊருக்கு நடுவுல இருக்கிற மரத்துக்கு கீழே ரங்கையா, கங்கையா, இன்னும் சில பேர் நெருப்பு மூட்டையை குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா ரங்கண்ணா, இந்த குளிர் ரொம்ப பயங்கரமா இருக்கு. வீட்ல பசங்கெல்லாம் குளிர்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. போத்திக்கிறதுக்கு பெட்ஷீட் கூட இல்ல. உண்மைதான் சுப்பையா, என்னோட நிலைமை கூட அப்படிதான் இருக்கு. நம்மளுக்கு வேலையும் இல்ல, வீட்ல ஒரு பொருளும் இல்ல. நாளைக்கு பத்தி நினைச்சாவே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எல்லாம் நம்மளோட கர்மம். ஆனா இந்த ஊருக்குள்ள மட்டும் ஒருத்தருக்கு எந்த விதமான பிரச்சனை இல்ல. கங்கையா அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே, நீ யார பத்தி சொல்றேன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம வட்டி வியாபாரி பூஷணத்தை பத்தி தானே? ஆமாண்ணா, அவங்க வீட்டுல நிறைய நெல்லு மூட்டைகள் இருந்துச்சு. என்னோட கண்ணால பார்த்தேன். நிறைய அடக்கி வச்சிருந்தாங்க. நம்ம பசியில எங்க செத்துக்கிட்டு இருந்தா அவங்க மட்டும் சந்தோஷமா இருக்காங்க. அவன் பேராசை பிடிச்சவன், மனுஷ ரூபத்துல இருக்கிற ராட்சசன். முந்தா நேத்து கடன் கேட்க போனேன். அப்படியா? என்ன சொன்னா? கங்கையா கோவமா, வேற என்ன சொல்லுவான்? உனக்கு தானியம் கொடுக்கணும் அப்படின்னா உன்னோட 1/2 ஏக்கரை பூமியை என் பேருக்கு எழுதி கொடுன்னு சொன்னான். இந்த நிலைமையிலையும் நம்ம பூமியை எழுதி வாங்கணும்னு யோசிக்கிறான் பாரு. ஐயோ, நான் கூட இப்ப அவங்கிட்ட போய் இன்னைக்கு நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, தானியம் கேட்கலாம் அப்படின்னு போலான்னு இருந்தேனே. போய் கேளு சுப்பையா. ஆனா அவன் கொடுக்க மாட்டான். அவன் மனசு கரையாது. சுப்பையா எழுந்திருச்சு குளிர் தாங்க முடியாம பூஷையாவோட வீட்டுக்கு கிளம்புனா. பூஷையாவோட வீடு 2 மாடி வீடு, ரொம்பவும் பெரிய வீடு. வீட்டுக்குள்ள கதகதப்பா வேற இருக்கும். பூஷையா வீட்டுக்குள்ள கதகதப்பா துணியை போட்டுக்கிட்டு அவனுடைய கணக்கு புத்தகத்தை பாத்துக்கிட்டு இருந்தான். அப்ப அவனுடைய பொண்டாட்டி சுட சுட பால் எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அப்ப பூஷையா, இந்த தடவை குளிர் அதிகமா இருக்கு, விளைச்சலும் நல்லா வராது. இந்த ஊர் ஜனங்க எல்லாம் கடனுக்காக என்கிட்டே வரணும். ரங்கையா நேத்து என்கிட்ட வந்தான். நிலத்தை எழுதி கொடுன்னு கேட்டேன். இன்னைக்கு சுப்பையா வருவான். வீட்டையே எழுதி வாங்கணும். அப்பதான் வெளியில யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. வெளியில இருந்துகிட்டு சுப்பையா இப்படி சொன்னா, ஐயா, பூஷையா ஐயா, கதவு தருங்க ஐயா. யாரது இந்த குளிர்ல? போய் கதவு தர. பூஷையாவோட பொண்டாட்டி போய் கதவை திறந்த உடனேயே சுப்பையா வீட்டுக்குள்ள வந்தான். ஐயா வணக்கங்க ஐயா. என்னத்துக்கு வந்த? ஐயா, பசங்க எல்லாம் வீட்டுல பசியில ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. குளிர் வேற ரொம்ப அதிகமா இருக்கு. உங்ககிட்ட அதிகம் தானியம் இருக்கும்னு எனக்கு தெரியுங்க ஐயா. நீங்க கொடுத்தீங்கன்னா என் பசங்க வயிறு நிறையும். என்னது? உனக்கு கொடுத்தா எனக்கு புண்ணியம் வருமா? இங்க பாரு சுப்பி, எனக்கு புண்ணியத்தை பத்தியெல்லாம் தெரியாது. எனக்கு வட்டி கணக்கு மட்டும்தான் தெரியும். ஐயா, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க ஐயா. காலம் முழுக்க உங்க காலடியிலேயே விழுந்து கிடக்குறேங்க ஐயா. சும்மா எல்லாம் என்னால கொடுக்க முடியாது. ஆமா, என்கிட்ட கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? ஐயா, என்னோட உயிரை தவிர என்கிட்ட எதுவுமே இல்லைங்க ஐயா. ஏன், உன் நிலம் இருக்குல்ல? ஐயோ ஐயா, எனக்கு இருக்கிறது அது ஒண்ணுதான். அதை விட்ட வேற எதுவுமே இல்லைங்க ஐயா. அதுக்கப்புறம் என்கிட்ட எதுக்காக வந்த? உனக்கு இலவசமா கொடுக்க நான் என்ன ஆசிரமா வச்சிருக்கேன்? இங்க பாரு, உனக்கு இலவசமெல்லாம் என்னால கொடுக்க முடியாது. வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து வச்சுட்டு தானியத்தை எடுத்துட்டு போ. ஐயா வேண்டாங்க ஐயா, அந்த பாவத்தை செய்யாதீங்க ஐயா. பூஷையா கோவமா, என்னது நான் செய்யறது பாவமா? இன்னொரு தடவை என் வீட்டு பக்கம்லாம் வந்துடாதீங்கிறது, கிளம்பிப்போ. பூஷையா சொன்னது கேட்டு சுப்பையா வேற வழி இல்லாம வீட்டை விட்டு வெளியில வந்துட்டான். கொஞ்ச நேரம் கூட அவனுக்கு அந்த வீட்டுக்குள்ள கதகதப்பாவும் இருக்கல. சுப்பையா அழுதுகிட்டே ஊர் எல்லையில இருக்கிற ராமையாவோட வீட்டுக்கு போனான். ராமையாவோட வீடு ஒரு சின்ன குடிசைதான். ராமையாவும் அவனுடைய மனைவியான லக்ஷ்மியும் இருக்கிற கொஞ்சோடு கஞ்சியை குடிச்சிட்டு, நாளைக்கு சாப்பிட எதுவுமே இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துலதான் சுப்பையா ராமையாவோட வீட்டு வாசல்ல நின்னு, ராமையண்ண ராமையண்ண அப்படின்னு கூப்பிட்டதுமே ராமையா கதவை திறந்து வெளியில வந்து பார்த்தான். சுப்பையா, என்ன ஆச்சு? ஏன் அப்படி ஒதுக்கிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள வா. சுப்பையா உள்ள வந்து நடந்தது எல்லாத்தையுமே அழுதுகிட்டே சொன்னான். அதை கேட்டு லக்ஷ்மி, ஐயோ பாவம், எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கு. அந்த பூஷன் ஐயாவுக்கு கொஞ்சம் கூட கருணை அப்படிங்கறதே இல்லையா? அவன் மனுஷனா? ராமையா சுப்பையா தோள் மேல கை போட்டு, கவலைப்படாத சுப்பையா, உன் பசங்க பசியில இருக்காங்கன்னு சொன்னேன்ல.
இருங்க இருங்க இப்ப வரேன். லக்ஷ்மி உடனே அடுப்பங்கரைக்கு போய் அந்த வீட்டுல கொஞ்சமா இருந்த கஞ்சியையும் அப்படியே 2 ரொட்டியையும் கொண்டு வந்து சுப்பையா கிட்ட கொடுத்தா. சுப்பையா, இந்தாங்க, இந்த கஞ்சி கொண்டு போய் பசங்களுக்கு கொடுங்க. இந்த ரொட்டிய நீங்க சாப்பிடுங்க. அண்ணி, நீங்க சாப்பிடுற சாப்பாடு எங்களுக்காக கொடுக்கறீங்க. பரவாயில்ல சுப்பி, நீ கவலைப்படாத. நாளைக்கு விஷயத்த நாளைக்கு பாத்துக்கலாம். இத முதல்ல கொண்டு போய் பசங்களுக்கு கொடு நீ. சுப்பையா அழுதுகிட்டே, அண்ணன், நீங்க கடவுள். அந்த சுப்பையா மாடி வீட்ல இருந்து செய்யாதத நீங்க குடிசை வீட்ல இருந்து செஞ்சிருக்கீங்க. இங்க பாரு சுப்பையா, நாங்க ஒன்னும் கடவுள் இல்ல. உன்ன மாதிரி நாங்களும் மனுஷங்க தான். இந்த குளிர்காலத்துல நம்மளோட மனசையும் நம்ம ரொம்ப அமைதியா வச்சுக்கணும். ஆமா சுப்பையா, இந்த பழைய ஷால்வை கொண்டு போய் குழந்தைங்களுக்கு போத்தி விடு. பாவம் அப்போ சுப்பையா, அண்ணி இங்க பாரு, நீ கவலைப்படாத, பசங்க உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. சீக்கிரமா கிளம்பு. சுப்பையா அந்த கஞ்சி ரொட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நன்றி சொல்லி அங்கிருந்து வீட்டுக்கு போனா. அப்ப லக்ஷ்மி ராமையா கிட்ட, ஏங்க, நம்ம சுப்பையாவுக்கு கொடுத்தமிச்சிட்டோம் சரி, ஆனா நாளைக்கு நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு கஞ்சி கூட இல்லையே. அதுக்கு ராமையா, லக்ஷ்மி, நம்ம கிட்ட இல்லேன்னு உதவி செய்யறத மட்டும் நம்ம விடக்கூடாது. அந்த கடவுள் இருக்கான், பாத்துக்குவான். வா தூங்கலாம். சுப்பையா போய் கொஞ்ச நேரத்துல மறுபடியும் யாரோ கதவு தட்டுற சத்தம். கதவு தட்டுறவங்க ரொம்பவும் மெதுவா தான் தட்டிக்கிட்டு இருந்தாங்க. ராமையா யார் அப்படின்னு எழுந்துச்சு போய் பார்த்தா, வீட்டு வாசல்ல ஒரு வயசானவர். பாக்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரியே இருந்தாரு, சாமியார் மாதிரியே இருந்தாரு. குளிர் தாங்க முடியாம அவரு உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டே, ஐயா, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். எனக்கு ரொம்ப குளிர் எடுக்குது. இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு உங்க வீட்ல தங்கிக்கிட்டுமா? அதுக்கு ராமையா, ஐயோ கண்டிப்பா, வாங்க ஐயா, உள்ள வாங்க. லக்ஷ்மி அவரை பார்த்து, ஐயோ, எவ்வளவு குளிர்ல வந்திருக்கீங்க. கை காலெல்லாம் மரக்கட்டி போயிருக்கும். லக்ஷ்மி, வீட்டுக்குள்ள சுடு தண்ணி இருந்தா கொண்டு வா. ஐயோ என்னங்க, சுடு தண்ணி இல்லங்க, அடுப்பு கூட அமிஞ்சு போச்சு. அப்ப அவரு சிரிச்சுக்கிட்டே, ஐயோ பரவாயில்லம்மா, எனக்கு குடிக்க கொஞ்சம் பச்சை தண்ணி கொடுத்தாவே போதும். ராமையா கவலையா, ஐயோ, நீங்க ரொம்ப பசியில இருக்கீங்க, உங்களுக்கு குடுக்கறதுக்கு கஞ்சி கூட இல்ல. இப்பதான் சுப்பையா அப்படின்னு. அத கேட்டு அவரு, தெரியும் தெரியும், நான் எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். ராமையா ஆச்சரியமா, பாத்துக்கிட்டு இருந்தீங்களா? அப்போ அந்த ஆளு, நீங்க யாருங்க ஐயா? அப்போ அவரு சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சு, அம்மா, நான் கூட உங்கள மாதிரி மனுஷன்தான். ரொம்ப கஷ்டத்தோட இந்த ஊருக்கு வந்தேன். முதல்ல இந்த ஊரு பெரிய மனுஷன் பூஷன் ஐயா வீட்டுக்கு போனேன். ராமையா ஆர்வமா, போனீங்களா? என்ன நடந்தது? குளிர் அதிகமா இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் தங்க இடம் கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னாங்க? அவரு சிரிச்சுக்கிட்டே, என் வீடு ஒன்னும் சத்திரம் இல்ல, இங்கிருந்து கிளம்பி போன்னு நாயை விரட்டுற மாதிரி விரட்டிட்டாரு. ராமையா கவலையா, அவரு அப்படிதான், ரொம்ப பேராசை பிடிச்சவரு. அப்ப அவரு ராமையாவ உத்து பார்த்து, அதுக்கப்புறம் சுப்பையா உங்க வீட்டுக்கு வர்றத பார்த்தேன். உங்ககிட்ட இல்லனாலும் இருக்கிறத கொடுத்தீங்களே, அதனாலதான் உங்களை தேடி இங்க வந்தேன். லக்ஷ்மி கவலையா, ஆனா ஐயா, உங்களுக்கு கொடுக்க எங்ககிட்ட எதுவுமே இல்ல. நாங்களே பசியில தான் இருக்கோம். அப்ப அவரு சிரிச்சுக்கிட்டே, பசி எனக்கு இல்லம்மா. இந்த குளிருக்கு உங்க ஊரு ஜனங்களுக்கு தான் பசி அதிகமாயிருக்கு. உங்க ஊரு பூஷணத்துக்கு தான் பேராசை அதிகமாயிருக்கு. உண்மைதான் சுவாமி. ஐயா ராமையா, நீங்க ஏழையா இருக்கலாம், ஆனா மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு மனசு இருக்கு. அம்மா லக்ஷ்மி அம்மா, உங்கள மாதிரி ஜனங்க இந்த உலகத்துல இருக்கிறதுனாலதான் இந்த உலகமே நல்லா இருக்கு. அந்த முனிவர் அவர் தோல்ல போட்டிருக்கிற பையில இருந்த ஒரு சின்ன மூட்டையை வெளியில எடுத்தாரு. இங்க பாருங்க ராமையா, இதுல கொஞ்சம் நெல் இருக்கு. இதை எடுத்து நீங்க கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. ஐயோ எங்களுக்கு வேண்டாங்க ஐயா, நீங்களே வச்சுக்குங்க. இங்க பாருங்க ராமையா, உங்களோட நல்ல குணத்தை பார்த்து என்னோட வயிறே நிறைஞ்சு போச்சு. யாராவது உங்க வீட்டுக்கு பசின்னு வந்தா இந்த அரிசியால கஞ்சி வச்சு அவங்க வயித்த நிறையுங்க. சரிங்க சுவாமி, கண்டிப்பா. நான் இன்னும் கிளம்புறேன். ஐயா, இந்த குளிருக்கு எங்க போறீங்க ஐயா? இந்த நேரம் இங்கே இருங்க. இல்ல ராமையா, இந்த குளிரு என்ன எதுவுமே செய்யாது. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, அதிகமா பேராசைப்பட்டா அது நல்லதுக்கு இல்ல. இந்த குளிர்காலம் அப்படிங்கிறது உங்க கிராமத்து ஜனங்களுக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருக்கு. அந்த முனிவர் ராமையா லக்ஷ்மி 2 பேரையுமே வாழ்த்திட்டு அந்த இருட்டுல அந்த குளிரில வெளியில வந்து அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி ராமையா லக்ஷ்மி 2 பேரும் நிம்மதியா தூங்குனாங்க. ஆனா பூஷையாவுக்கு தூக்கம் வரல. இன்னும் பணத்தை எப்படி சேர்க்கறது,
எல்லார்கிட்டயும் இருக்கிற வயலை எப்படி புடுங்குறது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருந்தான். சரியா நடுராத்திரி தாண்டினதுக்கு அப்புறமா அவனோட வீட்டுல இருந்து ஒரே சத்தம். ஐயோ, நெருப்பு நெருப்பு, என்னோட தானியம் எல்லாம் பத்தி எரியுதே. எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்டு பூஷையாவோட வீட்டுக்கு போனாங்க. அங்க சுப்பையா, கங்கையா, ராமையா எல்லாருமே இருந்தாங்க. பூஷையாவோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற குடோன்ல தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, எல்லாமே எரிஞ்சு போச்சு. இது எப்படி நடந்தது? ஜனங்க எல்லாரும் தண்ணி எடுத்து ஊத்துனாங்க. ஆனா அதுக்குள்ளாரே நடக்க வேண்டிய நஷ்டம் எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. பூஷையா குளிர்காயறதுக்காக அந்த குடோன்ல கொஞ்சம் நெருப்பு மூட்டினதுதான் தப்பு. நெருப்பு பொறி போய் எல்லாத்திலையுமே விழுந்து தீப்பிடிச்சு எரிஞ்சு இது வரைக்கும் அவன் சேர்த்து வச்ச எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. ஐயோ, என்னோட தானியம் எல்லாம் போயிடுச்சு. நான் என்னதான் பண்ணுவேன்னு தெரியலையே. நான் இனிமே என்ன சாப்பிடுறது? இந்த குளிருக்கு என்ன பண்றது? ஜனங்க எல்லாரும் பூஷையாவை பார்த்து வருத்தப்பட்டாங்க. என்னை வரைக்கும் அவன் தான் அந்த ஊர்லயே பெரிய பணக்காரன். இப்போ எதுவும் இல்லாத ஏழையா மாறிட்டான். அடுத்த நாள் காலையில பூஷையா அவனுடைய வீட்டு வாசல்ல உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான். அவனுடைய பொண்டாட்டியும் அழுதுகிட்டு இருந்தா. நேத்து வரைக்கும் அவங்கள பார்த்து பயந்தவங்க எல்லாருமே இப்ப பரிதாபமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ராமையா, லக்ஷ்மி 2 பேரும் அங்க வந்தாங்க. லக்ஷ்மியோட கையில ஒரு கிண்ணம் இருந்துச்சு. அதுல சூடான கஞ்சி இருந்துச்சு. பூஷன் ஐயா, நடந்தது என்னவோ நடந்து போச்சு, கவலைப்படாதீங்க. இந்தாங்க, கஞ்சி குடிங்க, சுட சுட இருக்கு. இத குடிச்சா நிம்மதியா இருப்பீங்க. பூஷையா ராமையாவை கவனிச்சான். நேத்து அவமானப்படுத்தி சுப்பையாவை வீட்டை விட்டு அனுப்புனப்போ சுப்பையாவுக்கு கஞ்சியை கொடுத்து அனுப்புனதும் இதே ராமையா தான். இன்னைக்கு நான் எல்லாத்தையுமே எழுந்துட்டு வந்து நிற்கும் போது எனக்கு குடிக்கிறதுக்காக கஞ்சியை கொண்டு வந்து கொடுக்கறதும் இதே ராமையா தான். ராமையா, என்ன மன்னிச்சிடு. நேத்து நைட்டு கஷ்டம்னு பசியில என் வீட்டுக்கு வந்தப்போ எல்லாரையும் நான் விரட்டி அனுப்பிட்டேன். இந்த குளிர்காலம் எனக்கு பாடத்தை கத்து கொடுத்தது. இங்க பாருங்க பூஷன் ஐயா, கஷ்டம் அப்படிங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும்தான் வரும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் மனுஷ குணம். கங்கையா, சுப்பையா 2 பேரும் அங்க வந்தாங்க. மத்த ஊஜனங்களும் அங்க வந்தாங்க. அந்த முனிவர் கொடுத்த அந்த சோளத்தை கஞ்சியாக்கி சாப்பிட்றதுக்காக எல்லாரும் பூஷையாவை சமாதானப்படுத்தினாங்க. ஐயா, கவலைப்படாதீங்க, நாங்க எல்லாருமே இருக்கோம். மறுபடியும் விவசாயம் பண்ணலாம். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, அன்னைக்கு அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க பேராசை தோத்து போய் கருணை ஜெயிச்சதை பார்த்தாங்க. அந்த குளிர்காலம் எல்லாருக்குமே ஒரு பாடத்தை கத்து கொடுத்திருந்துச்சு. சொத்து பணம் முக்கியம் இல்ல, நமக்காக உதவுறதுக்கு 4 மனுஷங்க நம்ம கூட இருக்கிறது தான் முக்கியம். நம்ம கிட்ட இருக்கிறத நாமளே வச்சுக்கிறதுல எந்த ஒரு சந்தோஷமும் இல்ல. அதை 4 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கும் போது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு எப்பவுமே ஈடு இணை கிடையாது. லக்ஷ்மிபுரம் பச்சை பசேல்னு வயலோட ரொம்பவும் அமைதியான சூழ்நிலையோட பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த ஊர்ல எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான். ஆனா ஒரே ஒருத்தனை தவிர. அவனோட பேரு ரங்கையா. ரங்கையாவை ஊர்ல இருக்கிற எல்லாருமே செல்லமா சோம்பேறி ரங்கான்னு தான் கூப்பிடுவாங்க. அவனுக்கு வேர்வை சிந்தி வேலை செய்யறது அப்படின்னா சுத்தமா பிடிக்காது. ஊஜனங்க எல்லாரும் வயல்ல இறங்கி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் மட்டும் அவங்க வேலை பார்க்கறத வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். இல்ல எப்பவுமே ஏதாவது ஒண்ணு உக்காந்து சும்மா யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அவனுடைய பொண்டாட்டியான சுப்பம்மா ரொம்ப நல்லவங்க. புருஷன் சோம்பேறியா இருந்தாலும் அவனுடைய புத்திசாலித்தனத்தை மேல இருக்கிற நம்பிக்கையில புருஷனை எதுவும் சொல்ல மாட்டா. அந்த ஊர்ல ராமையா, பீமையா அப்படிங்கிற 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு உடல் பலம் அதிகம், ஆனா அறிவு பலம் இல்ல. 2 பேரும் தினமும் வயலுக்கு போகும்போது ரங்கையாவை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு தான் போவாங்க. ஒரு நாள் எப்பவும் போலவே ரங்கையா உட்காந்துக்கிட்டு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்பதான் ராமு, பீமு அங்க வந்தாங்க. என்னடா ரங்கா, ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரத்தை எண்ணிக்கிட்டு இருக்கியா? வயல்ல எவ்வளவு வேலை இருக்கு, போய் வேலை செய்டா வயல்ல. அவனுக்கு எதுக்குடா அந்த வேலையெல்லாம்? பாவம் பொண்டாட்டி சுப்பம்மா வயல்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். இவன் என்ன ராஜா மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான். ரங்கையா எதுவும் சொல்லாம சிரிச்சு, ராஜா மாதிரி யோசிக்கிறது என்னடா, ராஜாவேதான்டா. நீங்க உங்க கை வேலையை நம்பி இருக்கீங்க, நான் என்னோட புத்தியில யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப ராமு கிண்டலா சிரிச்சு, ஆமா ஆமா, நீ புத்திசாலியா யோசிச்சு ரொம்ப முன்னேறிட்ட. வாடா, இவங்கிட்ட என்னடா நம்மளுக்கு பேச்சு, நம்ம முதல்ல இங்கிருந்து கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. ரங்கா மறுபடியுமே யோசிக்க ஆரம்பிச்சான். அந்த வருஷம் ஊர்ல சரியா மழை பெய்யவே இல்லை. மழை பெய்யாம ஊர்ல இருக்கிற எல்லா குளம், குட்டை, கிணத்துல இருந்த தண்ணி எல்லாமே வத்தி போச்சு. இது போதாதுன்னு மலைக்கு மேல இருந்து பெரிய பாறாங்கல்ல உருண்டு வந்து கால்வாய்க்கு நடுவுல விழுந்துருச்சு. அதனால வயலுக்கு போக வேண்டிய கொஞ்சம் நஞ்ச தண்ணியும் போகல. ஊர்ல எல்லாருமே இப்ப தவிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பிரச்சனைய பத்தி பேசுறதுக்காக அந்த ஊரோட தலைவர் ஊர்க்காரங்க எல்லாரையுமே பஞ்சாயத்துக்கு வர சொல்லியிருந்தாரு.
ஊர் ஜனங்களும் எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. அப்ப ஓரமா ரங்கா கூட நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்ப அந்த ஊரோட தலைவர், பாத்தீங்களா நம்ம ஊருக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்திருக்கு. கஷ்டப்பட்டு வேலை செய்யற நம்மளுக்கே அந்த கடவுள் கஷ்டத்தை தான் கொடுத்திருக்கான். நம்ம ஊருக்கு நடுவுல இருக்கிற அந்த பாறாங்கல்ல உடைக்கணும், அதுதான் நம்மளுக்கு நல்லது. பூஷணையா, அதுக்குன்னு என்ன பண்றது? நீங்க ஏதாவது ஒத்துக்கிட்டீங்கன்னா பாறாங்கல்ல எப்படியாவது உடைச்சி மேல எடுக்க பார்க்கலாம். நீங்க யோசிக்கிறது என்னவோ நல்லாதான் இருக்கு, ஆனா என்ன பண்றது? சரி, அதனால நான் ஒன்னு சொல்றேன். அந்த பாறாங்கல்ல அங்கிருந்து யாரு உடைச்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னோட 10 ஏக்கரால இருந்து 5 ஏக்கரா நிலத்தை எழுதி கொடுக்கறேன். அதை கேட்டப்போ ஊர்க்காரங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. முக்கியமா ராமு பீமும் சந்தோஷப்பட்டாங்க. பூஷணையா, இந்த வேலை எங்களுக்கு தான். நாளைக்குல இருந்தே பாருங்க அந்த கல்லை எப்படி கரைய வைக்கிறோம் அப்படின்னு. தலைவர் ரங்காவை பார்த்து கிண்டலா, ரொம்ப நல்லது, எது வேணாலும் செய்யுங்க, ஆனா அந்த கல்லை கரைச்சிருங்க. என்னடா ரங்கா, உன் மூளைக்கு ஏதாவது யோசனை வந்துச்சா இல்லையா? அதை கேட்டு ரங்கா, ஏன் யோசிக்கிறது மட்டும் இல்லைங்க ஐயா, ஒரு தடவை அந்த பாறாங்கல்ல நான் பார்த்தே ஆகணும். அப்படின்னா நீ இப்ப போய் அந்த பாறாங்கல் இருக்கிற இடத்த பார்க்க போறியா? போய் பாக்குறதா இருந்தா பாரு, யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காத. அன்னைக்கு பஞ்சாயத்து முடிஞ்சது. ராமு பீமு 2 பேரும் பெரிய சுத்தியை எடுத்துட்டு போய் அந்த பாறையை உடைக்க ஆரம்பிச்சாங்க. பாவம் ராமு பீமு 2 பேருமே நாள் பூரா அந்த சுத்தியை வச்சு டம் டம்னு அடிச்சு அந்த பாறையை உடைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா பாறையில சின்னத கீறல் கூட விடல. ராமு அவங்களுடைய வேலையில தலையிடல. தினமும் அங்க போவான்தான். ஆனா அவங்க கூட உதவி செய்யாம அந்த மலையை சுத்தி பாறையை சுத்தி ஏதோ பார்த்துக்கிட்டே இருந்தான். பாறை எந்த பக்கமா இருக்கு, அதுக்கு கீழே தரை எப்படி இருக்கு, மலைக்கு மேல இருந்து தண்ணி வர வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு ஏதேதோ அவன் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். பாவம் பீம கல்ல உடைக்க முடியாம, டே ரங்கா, திருட மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கியே, ஒரு சுத்தி எடுத்துட்டு வந்து ஒடிடா, அப்பதான் உன்னோட சக்தி என்னன்னு நாங்க பார்க்க முடியும். இல்ல இல்ல, இந்த கல்லை இங்கிருந்து எப்படி எடுக்கிறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அது தெரிஞ்சா ஈஸியா எடுத்துடலாம். இங்க பாருடா, உன் கதையெல்லாம் அந்த பக்கம் வச்சுட்டு முதல்ல இங்கிருந்து கிளம்பு. உன் யோசனை கேட்டா பைத்தியம் பிடிக்குது. ரங்கா எதுவும் சொல்லாம அமைதியா போயிட்டான். வீட்டுல உக்காந்துக்கிட்டு இருந்த சுப்பம்மா ரொம்பவும் கவலையில இருந்தா. எங்க எல்லாரும் உங்களை புத்தி இல்லாதவன்னு சொல்றாங்க. எதுக்குங்க நம்மளுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நம்ம யாரு பேச்சுக்கும் போறது வேண்டாம், உங்க வேலையோட நீங்க இருந்துக்குங்க. ஐயோ பைத்தியக்காரி, எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு வேலை செய்யற 10 நாள்ல நான் ஒரே நாள்ல யோசிச்சு அந்த கல்லை அங்கிருந்து எடுக்கிற வேலைய செஞ்சிருவேன். சுப்பம்மா ஆர்வமா, அட உண்மையாங்க? என் பேச்சுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் ஜெயிச்சன்னைக்கு எல்லாரும் என்ன தலைமையில தூக்கி வச்சுக்குவாங்க. இப்படியே 4 நாளும் ஆச்சு. ராமு பீமு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கூட அந்த பாறையை அவங்களால உடைக்கவே முடியல. உடனே அவங்க 2 பேரும் வேற வழி இல்லாம திரும்ப வந்துட்டாங்க. அத பார்த்து ஊர்க்காரங்க, ஊர் தலைவர் எல்லாருமே ரொம்ப வருத்தத்துல இருக்கும்போது, பூஷணையா, அந்த கல்லை அங்கிருந்து எடுக்கிற யோசனை எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதை கேட்டு அவரு சிரிச்சுக்கிட்டே, என்னது, உனக்கு யோசனை வந்துச்சா? சோம்பேறியா இருக்கிற உனக்கே யோசனை வந்துச்சா? எனக்கு ஒரு 10 பேரு வேலைக்கு வேணும். அது பாறாங்கல்ல உடைக்கிறதுக்கு இல்ல, அங்க இருக்கிற பில்லை எடுக்கிறதுக்கு. புல்ல எடுத்து என்னடா பண்ண போற? தலைமையில வச்சுக்க போறியா? ஐயா, நான் சொன்ன மாதிரி செஞ்சா நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள கல்லு அங்கிருந்து போயிடும். அப்ப நம்மளுக்கு சுலபமாயிடும். தலைவர் யோசிச்சு பார்த்து, இங்க பாருப்பா, நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்சு கொடுக்கறேன். ஆனா நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள அந்த கல்லு அந்த இடத்த விட்டு நகர்லன்னா உன்னை ஊரை விட்டு வெளியே துரத்திடுவேன். ரங்கா தைரியமா, சரிங்கய்யா, அப்படியே பண்ணுங்க. ஊர் தலைவர் 10 பேரை ரங்காவுக்கு உதவி செய்யறதுக்காக அவன் கூட அனுப்பி வச்சாரு. ஊர்க்காரங்க எல்லாரும் ரங்கா என்ன பண்ண போறானோ அப்படின்னு ஆர்வமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ரங்கா அவங்கள பாறைக்கிட்ட கூட்டிக்கிட்டு போகாம மலைக்கு மேல கூட்டிக்கிட்டு போனான். அங்க ஒரு ஆறு போய்கிட்டு இருந்துச்சு. அது அந்த பாறையை விட்டு ரொம்ப தள்ளி போய்கிட்டு இருந்துச்சு. டே ரங்கா, எதுக்கடா எங்களை இங்க கூட்டிட்டு வந்த? நாங்க வேலை செய்ய வந்திருக்கோம், இந்த தண்ணியில குளிக்கிறதுக்கு வரல. ரங்கா சிரிச்சுக்கிட்டே, இருங்கப்பா, நம்ம அந்த பாறாங்கல்லுக்கு இங்க வழி செஞ்சு கொடுக்கணும். வழியா? அதென்ன வழி? நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. நான் ஒரு நாள் பாறாங்கல்ல பாத்துட்டு வரலான்னு போனேன். பாறாங்கல்லு வந்து ஒரு மண்ணுக்கு மேலதான் தாங்கி நிக்குது. நம்ம இங்க இருக்கிற புல்லை எடுத்துட்டா தண்ணி இந்த பக்கமா வந்துடும். அந்த தண்ணி அந்த பாறாங்கல்லுக்கு போய் அடிக்க அடிக்க அது கடியில இருக்கிற மண்ணு அங்கிருந்து நகர்ந்துடும். அப்ப பாறாங்கல்லும் நகரும். எல்லாருமே ஆச்சரியமா ரங்காவை பார்த்தாங்க. அவங்களுக்கு இவ்வளவு சுலபமான ஒரு யோசனை வரவே இல்லை. என்ன ரங்கா, நீ இவ்வளவு பெரிய புத்திசாலியா? இவ்வளவு நாள் நாங்க தான் டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம்.
நம்ம புத்திய சரியான நேரத்துக்கு உபயோகப்படுத்தலன்னா அந்த புத்தி இருந்தும் பிரயோஜனம் இல்ல. எல்லாரும் சேர்ந்து வேலைய தொடங்குனாங்க. பெரிய பாறைய உடைக்கிறதை விட இந்த கால்வாயை தோன்றது ரொம்ப சுலபமா தான் இருந்துச்சு. அதனால எல்லாரும் வேக வேகமா சாயந்தரத்துக்குள்ள வேலைய முடிச்சாங்க. அதுக்கப்புறமா நேரா அந்த தண்ணி அந்த பாறையை போய் மோதிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாருமே இதை ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த தண்ணி பாறையை மோத மோத கீழே இருக்கிற மண் எல்லாமே கரைஞ்சி அந்த பக்கம் சேரா ஓட ஆரம்பிச்சுது. அப்படியே கொஞ்ச நேரத்துல பாறைக்கு கீழே இருக்கிற மொத்த மண்ணுமே கரைஞ்சி அந்த பக்கமா போயிடுச்சு. இப்ப பாறைக்கு கீழே தரையே இல்ல. அதுக்கப்புறம் தண்ணியோட வேகத்துல அந்த பாறையும் அப்படியே உருண்டுகிட்டு போய் பெரிய பள்ளத்துல விழுந்துருச்சு. அதனால கால்வாய்க்கு குறுக்க இருந்த அந்த பாறை இப்ப இல்லைங்கிறதுனால தண்ணி நேரா வயலுக்கு பாஞ்சி போய்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே அதே சந்தோஷத்தோட ரங்கா கிட்ட போனாங்க. டே ரங்கா, நீ சோம்பேறி இல்லடா, நீ பெரிய புத்திசாலிடா. ஆமாண்டா, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடுறா. எங்களோட கைபலத்தோட நீ புத்திசாலியா எல்லாத்தையும் யோசிச்சு நிறைவேற்றிருக்க. ஊர் தலைவர் கூட அத ரொம்பவே ஆச்சரியப்பட்டா. உடனே போய் ரங்காவோட தோளை தட்டி கொடுத்து, ரங்கா, நான் உனக்கு கொடுத்த வாக்க இன்னைக்கு நிறைவேத்துறேன். நீ சோம்பேறி இல்ல, என்னோட 5 ஏக்கர் நிலத்தை நீயே எடுத்துக்கோ. அன்னைக்கு ஊஜனங்க எல்லாரும் ரங்காவை தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு ஊர்வலம் கொண்டு போனாங்க. அத பார்த்து சுப்பம்மா ரொம்பவுமே சந்தோஷப்பட்டா. ரங்கா எப்பவும் போலவே அடுத்த நாள் மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு இருந்தான். ஆனா அப்படி உக்காந்துக்கிட்டு இருக்கிற ரங்காவை பார்த்து இப்ப ஊர்க்காரங்க கிண்டல்லாம் பண்றது கிடையாது. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்யற உடல் பலத்தை விட கொஞ்சம் பொறுமையா இருந்து புத்திசாலித்தனமா யோசிச்சு பார்த்தா எந்த வேலையா இருந்தாலும் சுலபமா செஞ்சிடலாம்.